ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் கட்டளை விசாரணை திருநெல்வேலி கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எபிசோடு 137 இரண்டாவது பகுதியில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் அருளி செய்த கீர்த்தி திரு அகவல் இரண்டாவது பாடலில் இருக்கின்றோம். தில்லையில் அருளியது சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை. சிவபெருமான் மணிவாசக பெருமானுக்கு அருளிய அந்த அருட்செயல்களும் அடியார்களுக்கு மற்ற அடியார்களுக்கு அருள் செய்த அருள்களையும் இதில் சொல்லிக்கொண்டே வருவதனால், அவனுடைய பெருமைகளை சொல்வதனால் இது கீர்த்தி திரு அகவல் என்று பெயர் பெறுகிறது. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 108வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண் மோகன ராகம் ஆதிதாள திசரநடை. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன், அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன், கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும், கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும், மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும், மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும், தூய மேனி சுடர்விடு சோதி, தூய மேனி சுடர்விடு சோதி. அழுக்கு அப்படின்னா ஆணவம். அப்படியே நம்மிடத்தில் அந்த நல்வினை தீவினை அந்த ஆணவம் இதெல்லாம் நம்மை அடையாமல் நம்மை அடிமையாக ஆக்கி கொண்டு நமக்கு அருள் செய்பவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். கழுக்கடை அப்படின்னா திரிசூலப்படை, முத்தலை வேல் மூவிலை சூலம் சூலப்படை, இதெல்லாம் அந்த கழுக்கடை இருக்குது. அந்த திரிசூலப்படையை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். நம்முடைய பிறவிக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும்மலங்களையும் அறுக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். தூய மேனியை உடையவனாக அவன் சுத்தமான திருமேனி, ஒளியான திருமேனி உடையவனாக இருக்கின்றான். சுடர்விடு ஜோதியாக அவன் இருக்கின்றான். சோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த இறைவன் இப்படி இருக்கின்றான் என்று இதில் மணிவாசக பெருமான் அருளி செய்கின்றார்கள். இதை நாம் இன்னும் விரிவாக பார்ப்போம். மணிவாசக பெருமான்
திருமுறை 8ஆம் திருமுறை திருவாசகத்துல அந்த தசாங்கத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கோற்றேன் மொழிக்கிள்ளாய் கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கு அடையா நெஞ்சு உருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் கைக்கொள் படைகே. இதுலயும் அந்த கழுக்கடை அந்த திரிசூலப்படையை கூறுகின்றார் மணிவாசக பெருமான். அழுக்கு அடையா நெஞ்சு உருக, அதுதான் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் அப்படின்னுட்டு. அவன் எதிரிகளை வெல்லக்கூடிய படையை நீ கூறுவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது அவனுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய படையை மும்மலங்களை அறுக்கக்கூடிய அந்த திரிசூலப்படைதான் அவனுடைய படையாக ஆயுதமாக இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த தசாங்கத்துல அவனுடைய படையை பற்றி மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, திருப்பாண்டி பதிகத்துல சொல்லும்போது, சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடுமேற் குடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மறுத்திடுமே. இந்த பாடலிலும் கழுக்கடை கைப்பிடித்து அவன் குதிரையின் மேல் வருகின்றான். அந்த திரிசூலப்படையை கையில் வைத்துக் கொண்டு அவன் குதிரை மீது வருகின்றான். யாரெல்லாம் முக்தி வேண்டான்னு நினைக்கீங்களோ அவங்கெல்லாம் அவனுக்கு எதிர்த்தால போகாதீங்க. இன்னும் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னுட்டு ஆசைப்படுறவங்கெல்லாம் அவன் எதிரில் போகாதீங்க, குடி கேடு கண்டி அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. அப்ப இதுலயும் கழுக்கடை கைப்பிடித்து அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்ப கழுக்கடை அப்படின்னா முத்தலைவேல் திரிசூலப்படை அப்படின்ட்டு. இத பெரிய புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எரிபத்த நாயனார் புராணத்துல அவர் எப்படிப்பட்ட அந்த படைகளோடு அந்த யானைய துன்பப்படுத்தினதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காண்டி பெரிய படையோட போறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு படைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் சென்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. வில்லொடு வேல்வாள் தண்டு பிண்டி பாலன்கள் மிக்க வல்லெழு முசலம் நேமி மழு கழுக்கடை முன்னான பல்படை கலன்கள் பற்றி பைங்கழல் வரிந்தவன்கள் எல்லையில் படைஞர் கொட்புற்று எழுந்தனர் எங்கும் எங்கும். அந்த சிவகாமி ஆண்டாருக்கு தண்டனை கொடுத்ததுக்காண்டி பெரிய படையோட போறார். அதுல கழுக்கடை திரிசூலப்படையும் வைத்து கொண்டு அந்த போர் வீரர்கள் சென்றார்கள் அப்படின்னுட்டு இதுல அந்த கழுக்கடைங்கிறத கையாளுறாங்க. அப்போ அழுக்கு அடையாமல், அழுக்கு அப்படின்னா ஆகாமியம், அதாவது சஞ்சிதம் பழவினை, பிராரத்தம் நடப்பு வினை, ஆகாமியம் ஏறு வினை. அப்ப அழுக்கு அடையாமல் நமக்கு அந்த ஆகாமிய வினை மேலும் அதிகமாகாமல், அது ஆகாமிய வினை அதிகமாச்சுன்னா நமக்கு மீண்டும் பிறவி வரும். அதனால அந்த ஆகாமிய வினை
அடையாமல் நம்மிடத்தில் வராமல் நம்மை ஆட்கொண்டான் அப்படின்னுட்டு அந்த ஆகாமியம் அழுக்குங்கிறதுக்கு ஏறுவினை ஆகாமியத்தையும் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பழவினை இறைவன் தீர்த்துருவான். நடப்பு வினை இந்த பிறவி முடியும் போது நடப்பு வினையும் இல்லாம போயிடும். ஏறு வினை புதுசா ஏறாது. ஏன்னா நம்ம இறைவனை வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த வினைங்கிறது இல்லாமல் போய்விடும். அதனாலதான் இங்க வந்து அழுக்கு அடையாமல்ங்கிறதுக்கு ஆணவம்னு ஒரு இதுல எழுதியிருக்கிறாங்க, ஆகாமியம் அப்படின்ட்டு அந்த இதை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து அந்த சூலப்படையை உடையவனாக அவன் இருக்கின்றான் பல திருமுறைகள்ல சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஞாலத்து உயர்காழி ஞான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலம் மேய சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே. சூலப்படையானை அப்படின்னுட்டு அந்த இறைவன் சூலப்படையை உடையவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு குற்றாலம் பதியத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மலையார் சாரல் மகவுடன் வந்த மடமந்தி புலையார் வாழை தீங்கனி மாந்தும் குற்றாலம் இளையார் சூலம் ஏந்திய கையான் எயிலைத சிலையான் மேய நன்னகர் போலும் சிறு தொண்டி. சரி, அப்படி அந்த சூலப்படையை இளையார் சூலம் ஏந்திய கையான், அந்த இலை போன்று அந்த சூலப்படையை ஏந்திய கையை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னு இதுல சொல்றாங்க. மேலும் முதல் திருமுறையிலே சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சத்தியுள்ளாதியோர் தையல் பங்கன் முத்தியதாகிய மூர்த்தியோதான் அத்திய கையினில் அழகு சூலம் வைத்தவன் ராமநதீச்சரமே. அந்த அழகிய கையினில் அழகு சூலம், அத்திய கையினில் அழகு சூலம் வைத்தவன் அப்படின்னுட்டு அந்த சூலப்படையை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் இரண்டாம் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியம்மாவது நீரு துகிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அகிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. அகிலை பொலிதரு சூலத்து, சூலப்படையை உடைய ஆலவாயான் அப்படின்ட்டு திருநாவுக்கரசு சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பாடிளம் பூதத்தினானும் பவளச் செவ்வாய் வண்ணத்தானும் கூடிள மென்முலையாளை கூடிய கோலத்தினானும் ஓடிள வெண்பிறையானும் ஒளிதிகள் சூலத்தினானும் ஆடிளம் பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. ஒளிதிகள் சூலத்தினானும் அந்த ஒளி பொருந்திய சூலப்படையை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, விரித்தபல் கதிர்கொள் சூலம் வடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவன் ஆகி வேளம்புரித்து உமை அஞ்சக் கண்டு பொன் திருமணிவாய் வெள்ள செறித்து அருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. விரித்தபல் கதிர்கொள் சூலம்
ஒளி பொருந்திய அந்த சூலப்படையை பைரவமூர்த்தி வைத்திருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டே இருங்கூற்று அகல மின்னாரு மூவிலை சூலம் என் மேற்பொறி மேவு கொண்டல் துண்ணார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற்கொழுந்தே. மின்னாரு மூவிலை சூலம் என் மேற்பொறி, அந்த மின்னலை போன்ற அந்த திரிசூலப்படையை என் மீது பொறித்து வைப்பாயாக அப்படின்ட்டு அந்த தீட்சை அதை திருநாவுக்கரசு சுவாமிகள் கேட்கின்றார்கள். ஒவ்வொரு மடங்கள்லையும் அந்தந்த சமய சின்னங்களை அந்த பச்சை குத்துறது மாதிரி இது பண்ணுவாங்க, அது தீட்சைன்னு பேர். அதை திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த மின்னாரும் மூவிலை சூலம் என்மேற் பொறி, அந்த மின்னலை போன்று ஒளிவிடக்கூடிய அந்த திரிசூலப்படையை என் மீது பொறித்து வைப்பாயாக அப்படின்ட்டு இதுல கேட்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அவனுடைய படை. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழைதோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிற்றுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் கொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்து எம் புனிதனாற்றே. வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும். அப்படிப்பட்ட அந்த திரிசூலப்படையை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு அதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய அர்த்தநாரீஸ்வர கோலத்தை சொல்லும்போது ஒரு கையில சுவாமி திரிசூலப்படைய வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சோலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் போத்தும் பீகே. மேலும் 9ஆம் திருமுறையில் சூலமும் தொக்க வளையும் உடை திரிசூலப்படையை உடைய கையில அம்பிகை கையில வளையல அணிந்திருக்கிறார், சுவாமி கையில திரிசூலப்படையை வைத்திருக்கின்றார். அப்படி அர்த்தநாரீஸ்வர கோலத்தை இதுல வர்ணிக்கிறார். தோல் துகில், சுவாமி தோல் அணிந்திருக்கிறார், அம்பாள் துகில் ஆடை அணிந்திருக்கிறாள். 2 பக்கத்திலையும் உள்ளது அழகா அர்த்தநாரீஸ்வர கோலத்தை சொல்லும் போது சூலமும் தொக்க வளையும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சூலப்படைய சுவாமி கையில் வைத்திருக்கின்றார் அப்படின்ட்டு. அடுத்து 9ஆம் திருமுறையில திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவில பார்த்தீங்கன்னா, தனதன் நற்றோழா சங்கரா சூலபாணியே தானுவே சிவனே கனகனத்தூணே கற்பக கொழுந்தே கண்கள் 3 உடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரசேகரனே உண கடல் இணையன் நெஞ்சினுள் இனிதா தொண்டனே முகருமானுகரே. சூலபாணியே, சூலத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவன். தண்டபாணினா தண்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவன். அதே மாதிரி சூலபாணியேனா சூலத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதைத்தான் அந்த அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன். நம்முடைய ஆணவம் அல்லது அந்த ஆகாமிய வினைகள் இதையெல்லாம் நம்மை அடையாமல் நம்மை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டு நமக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தன்னுடைய கையில்
அந்த திரிசூலப்படையை கையில் வைத்து கொண்டு எதற்காக வைத்திருக்கின்றான்? அருள் செய்வதற்காக வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி. எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற அந்த மும்மலங்கள். அவற்றை அறுக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. திருநாவுக்கர சுவாமிகள் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய், முத்தமிழும் நான் மறையும் ஆனான் கண்டாய், ஆளின் கீழ் நால்வர்க்கு அறத்தான் கண்டாய், ஆதியும் அந்தமும் ஆனான் கண்டாய், பால விருத்தனும் ஆனான் கண்டாய், பவழத்தடவரையே போல்வான் கண்டாய், மாலை சேர் பொன்றை மலிந்தான் கண்டாய், மறை காட்டு உறையும் மணாளன் தானே. நோய் மூலம்னு அதை எடுக்கணும். மூல நோய்னா அதுக்கு நோய் மூலம். நோய் மூலம் எது? நோய்னா எது? நம்முடைய பிறவி. பிறவிக்கு மூலம் எது? ஆணவம். அப்படி ஆணவம் என்கின்ற அந்த அக இருள், அந்த அதை தீர்க்கக்கூடிய முதல்வனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 8ஆம் திருமுறை திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா எட்டாம் திருமுறை திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது இயக்கிமார் 64 என் குணம் செய்த ஈசனே, மயக்கம் ஆயதோர் மும்மலப் பழ வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்து என ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழல் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முன்னே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அதாவது அறியாமையால் உண்டாவதாகிய இருள், வினை, மருள் என்னும் மும்மலங்களினால் வந்த பழமையாகிய வலிய வினைக்கடலுள் அடியேன் ஆழ்ந்து கிடக்கவும், அதனால் உண்டான என்னுடைய தளர்ச்சியை போக்கி என்னை ஆட்கொண்டு அருளி அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அதைத்தான் மூலமாகிய மும்மலம் அறுக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். மயக்கம் ஆயதோர் மும்மல பழ வல்வினைக்குள் அழுந்தவும் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா, செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. மும்மை மலம் அறிவித்து அந்த முதலாய முதல்வன், அப்படிப்பட்ட அந்த 3 மலங்களை எனக்கு அறிவித்தான். மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் அப்படின்ட்டு அந்த திருவாசகத்துல கூறுகின்றார் மணிவாசக பெருமான். மேலும் திருமூலர் திருமந்திரத்துல 2ஆம் தந்திரத்துல பதிவலியில் வீரட்டம் 8 அப்படிங்கிறதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரிபுர சம்ஹாரம் தான் மும்மல காரியம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அந்த முப்புறம் சற்றது, அதை வெளிப்படையா முப்புறம் சற்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அந்த திரிபுர தகனம்ங்கிறது
ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தான் இதுல பொருள். அத பாத்தீங்கன்னா, அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறம் ஆவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. அப்போ முப்புறமாவது மும்மல காரியம். திரிபுர சம்ஹாரம் அப்படிங்கிறது அந்த மும்மலத்தை அறுத்தலைத்தான் திரிபுர சம்ஹாரம் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மும்மலத்தை அறுக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். மேலும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, தடுத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை தரிசனத்துக்கு போறாங்க. அந்த தில்லை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. நம்முடைய மும்மலங்களையும் அறுத்து வீடு பேற்றை தரக்கூடிய அந்த தில்லைப்பதி, அந்த தில்லைப்பதியின் எல்லையை வணங்கினார் அப்படின்ட்டு இதுல சேக்கிழார் சுவாமிகள் பதிவிடுகின்றார்கள். அதாவது தில்லைப்பதி, அந்த தில்லைங்கிற திருத்தலமே நம்முடைய 3 மலங்களை அறுத்து வீடு வேற்றை தரக்கூடியது அப்படின்னு பதிவிடுகின்றார்கள். தேமலங்கள் அணி மாமணி மார்பில் செம்மல் அங்கையல்கள் செங்கமலத்தன் பூமலங்க எதிர்பாய்வன மாடே உள்ளளம்பு திரை வெள்வளை வாவி தாமலங்குகள் தடம்பனை சூழும் தன்மருங்கு தொழுவார்கள் மும்பு மாமலங்கள் அற வீடு அருள் தில்லை மல்லல் அம்பதியின் எல்லை வணங்கி. அந்த தில்லை மருங்கு எல்லையை வணங்கினாலே நம்முடைய மும்மை மாமலங்கள் அருந்துவிடும், வீடு பேற்றை அருள்வான். அப்படிப்பட்ட அந்த தில்லையினுடைய எல்லையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்கினார்கள் அப்படின்ட்டு அந்த மும்மலத்தை அறுக்கக்கூடிய திருத்தலமாக அந்த தில்லைப்பதி இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே பெரிய புராணத்துல முழுநீர் பூசிய முனிவர்கள் அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சாதியினில் தலையான தர்மசீலர் தத்துவத்தின் நெறியுணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியினில் பிழையாது நெறியில் நிற்போர் நித்த நியமத்து நிகழ் அங்கிதன்னில் பூதியினை புதிய பாசனத்து கொண்டு பொலியதலின் உடையானை போற்றி நீற்றே ஆதிவரு மும்மலமும் அறுத்த வாய்மை அருமுனிவர் முழுவதும் மெய் அணிவரன்றே. அந்த முழுநீர் பூசிய முனிவர்கள் மும்மலத்தையும் அறுத்த அந்த உண்மைத்தன்மை உடையவர்கள். அவர்கள் உடல் முழுவதும் அந்த திருநீற்றை அணிவார்கள் அப்படின்ட்டு அந்த மும்மலத்தையும் அறுத்தவர்கள் அவர்கள் அப்படின்ட்டு அவர்களுடைய பெருமையை இதில் சேக்கிழார் சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அப்படிப்பட்ட அந்த மும்மலங்களை அறுக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். மேலும் அவன் தூய மேனியை உடையவனாக அவன் இருக்கின்றான். சுடர்விடு ஜோதியாக அவன் இருக்கின்றான். அப்ப அந்த தூய மேனிங்கிறத திருநாவுக்கரசு சுவாமிகள் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, இந்திரத்தை இனிதாக ஈந்தார் போலும் இமயவர்கள் வந்து இறைஞ்சும் இறைவர் போலும் சுந்தரத்த பொடிதன்னை துதைத்தார் போலும் தூத்தாய திருமேனி தோன்றல் போலும்
மந்திரத்தை மனத்துள்ளே வைத்தார் போலும் மானாகம் நானாக வளைத்தார் போலும் அந்திரத்தே அணியானஞ்சு உண்டார் போலும் அணியாரோர் திருமூலட்டானனாரே. தூத்தாய திருமேனி தோன்றல் போலும் அப்படிப்பட்ட அந்த தூய்மையான திருமேனியை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல திருநாவுக்கர சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் சிவப்பிரகாசத்துல சொல்லும்போது விநாயகப் பெருமானினுடைய திருமேனியை சொல்லும்போது பொலியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு களியார வரும் ஆனை கழல் நாடும் மறவாமல் அழியாடும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் பலிதாய வினை கூட நினையாவே. விநாயகப் பெருமான சொல்லும்போது அவருடைய திருமேனி ஒளியான திருமேனி, அதான் தூய மேனி. மேலும் அவர் சுடர்விடு ஜோதியாக இருக்கின்றார். ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே சொறி குளற்பனை முலை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் அப்படின்னுட்டு திருவாசகத்துல சொல்றாங்க. சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே, அப்படிப்பட்ட சுடர்விடு ஜோதியாக அவன் இருக்கின்றான். இது குமரகுருபரர் அம்பிகையை சொல்லும் போது மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உள்ள கோயிற்கு ஏற்றும் விளக்கே. அப்படி அந்த உள்ள கோயிலில் சுடர்விட்டு தெரியக்கூடிய ஜோதி சொரூபமாக அந்த இறைவன் இருக்கின்றான். வள்ளல் பெருமானும் சொல்லும் போது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு தான் அந்த பெருமானை சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த இறைவன் தூய்மையான மேனியை உடையவனாக அவன் சுடர்விடு ஜோதியாக இருக்கின்றான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம இதுல சொல்லும் பொழுது முப்பொருளும் நித்தியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம். அதாவது பதி பசு பாசம் அப்படின்ட்டு. அப்போ இந்த முக்தி நிலையிலையும் பாசம் இருக்குது. அது தன்னுடைய வலிமை இழந்து இருக்கின்றது. அதான் அறுக்கும் மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அப்போ உண்மை விளக்கத்துல அந்த சிஷ்யர் கேட்கிறாரு, குருநாதா, 3 பொருள்களும் நித்திய பொருள்கள்னு சொல்றீங்க, அந்த முக்தி நிலையில அந்த ஆணவம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு குருநாதர் சொல்லும் போது, முக்தி முதலில் 3 முதலும் மொழிய கேள் சுத்த அனுபோகத்தை பொய்த்தல்லனு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள் அப்பாகா. முக்தி முதலில் 3 முதலும் மொழிய கேள். அந்த முக்தி நிலையில் 3ம் எப்படி இருக்கின்றது என்று நான் கூறுகின்றேன், அதை கேட்பாயாக. சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, அந்த இன்பத்தை துய்த்து கொண்டு இருப்பது. அணுனா இங்க உயிர். மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, அந்த இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவன் இறைவனாக இருக்கின்றான். இத்தை விளைவித்தல் மலம், அதை அந்த இன்பத்தை விளைவிக்கக்கூடியதாக அந்த மலம் இருக்கின்றது. அதாவது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம பூமியில வீட்டுல இருக்கும்போது டிவியில உட்காருதோம், வானொலி தொலைக்காட்சி பெட்டியில உட்காருதோம். இதுல ஒரு நடனத்தை பார்க்கிறோம், நமக்கு இன்பம் ஏற்படுகிறது. அப்போ அதே மாதிரிதான் அந்த முக்தி நிலையிலேயே நாம இருக்கிறோம். அந்த உயிரானது அந்த பார்க்கின்றது இறைவனை மட்டுமே அங்கே பார்க்கின்றது. இங்க டிவியை பார்க்குது, அங்க இறைவனை பார்க்கின்றது.
அப்போ உயிர் வந்து அந்த இறைவனை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த இறைவன் நமக்கு காட்சி தந்து கொண்டே இருக்கின்றான். அப்போ அந்த பார்ப்பதற்கு அந்த கண்ணுக்கு உள்ள அந்த வினைகளை செய்யணும்ல, அந்த வினைய இந்த ஆணவமானது செய்கிறது அப்படின்ட்டு அங்கேயும் அந்த மூன்றும் இருக்கின்றது. இத்தை விளைவித்தல் மலம் அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்து அந்த இறைவனை டிவி பார்த்துட்டு இருந்த கண்கள் இறைவனை மட்டுமே இருக்கும் பார்க்குது. அப்ப பார்க்கக்கூடிய செயல் என்பது இருக்கின்றது. அந்த உயிர் வந்து இறைவனை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை விளைவிப்பது அந்த மலம் அப்படின்ட்டு பக்குவப்பட்ட மலமாக அது இன்ப மலமாக அது இருக்கின்றது அப்படின்னு இதுல வந்து கூறுகின்றார்கள். அப்படி நம்முடைய பிறவிக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த மூன்று மலங்களை அறுக்கக்கூடியவனாக சுத்தமான மேனியை உடையவனாக ஒளி சுடர்விடக்கூடிய ஜோதியாக அந்த இறைவன் இருக்கின்றான் என்று மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த சிந்தனையில் சிந்திப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.